வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு முக்கியமா ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. முக்கியமா நம்மளோட சேனல்ல இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லிங்க்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தயவுசெய்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், டுடே டாபிக் என்னன்னு பார்த்துடலாமா? கொஞ்சம் எமோஷ்னலாகவும் கொஞ்சம் ஆங்க்ரியாகவும் இருக்க போகுது. என்னோட சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வெயிட், எந்த ப்ரொமோஷனும் கிடையாது, எமோஷ்னலே இந்த சாரியில் தான் அடங்கி இருக்குது. ஓகே, முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வீக் மேலேயே இருக்கும். ஆமாம், 1 வீக் 10 டேஸ் இருக்கும் கரெக்டாக நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு டைம் தெரியல, நோட் பண்ண மறந்துட்டேன். அந்த வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. பைனாப்பிள் செடி வந்து எப்படி வந்து பதியம் போடுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து போய் பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது அன்னைக்கு இதே டம்ளரில் தான் வச்சுருந்தேன்ப்பா. நான் ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கல, அங்கே மேலே வச்சுருந்தேன். அப்படியே என் பிள்ளை வந்து இதை நீ மறந்துட்ட எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினான். டம்ளரோட செடி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இப்போது நான் இதுவரையும் இதை எடுத்து பார்க்கல. மெயினாக இதை பற்றின ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது என்ன ஆயிருக்குங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், செடி வளர்ந்துருக்கா இல்லையா நம்ம பார்க்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் டம்ளரில். இப்போ வந்து இது வேர் வந்திருக்கணும். நல்லா முள்ளு குத்துது. வளர்ந்துருக்கா? யாராவது பார்த்து சொல்லுங்கப்பா. நான் கம்முலாம் போட்டு ஒட்டலை, நல்லா வேர் விட்டுருக்கு பாருங்க. விட்டுருக்கா? டேஸ்ட் பண்ணி பாருப்பா. அடியே, செடி வளர்க்குறதுக்கு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. விட்டா செடியவே சாப்பிட்டுருவா போல கேவ. அவ்வளோ பிடிக்கும் பிள்ளைக்கு இது. அதனாலேயே நாங்கள் வந்து அடிக்கடி வந்து பைனாப்பிள் வந்து வீட்டில் வாங்குவோம். அதான் சாப்பிட்டாச்சு. உனக்கு நிறைய கட் பண்ண மாதிரி இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. வீடியோ வந்து டைம் போயிட்டு இருக்கு. ஏய், சாப்பிட்டாச்சு, எல்லாரும் தானே சாப்பிட்டோம். இவ ஒருத்தி ஆமுன்னா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. அக்கா சாப்பிட்டாச்சு, வேணும்னா நாளைக்கு அப்பா வாங்கி தர சொல்றேன், சரியா? சரி, அப்பா வரும்போது வாங்கி தர சொல்றேன். ஆரம்பிக்காத, வீடியோ போயிட்டு இருக்கு சாமி, புரிஞ்சுக்கு சாமி. சரி, போய் போன் பாரு. எப்பா, இந்த பிள்ளையை சமாளிக்கிறது இப்படிதாங்க நான் சமாளிச்சிருக்கேன். பெரிய போராட்டம் இவங்களோட. சரி, ஓகே. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்துச்சு. அந்த கமெண்ட்டோட கிளிப்பு வந்து மேலே இங்கே வந்து விசிபிள் ஆகும் பாருங்க. இந்த கமெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லாத பொல்லாதையும் பேசி வியூஸ்க்காக வீடியோ எடுத்து போடுறாங்களே, இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சுங்க. இந்த கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பார்த்து கேட்குறாங்களா இல்லை பொதுவாக கேட்குறாங்களான்னு எனக்கு வந்து தெரியலங்க. ஆனால் அவங்க என்ன பார்த்து கேட்டிருந்தா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் பேசலை. இல்லாத பொல்லாத பேசலைங்கிறதுக்கு ஆதாரம் வந்து இதுதான், சரிங்களா? நான் வந்து ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ப்ளூம் அந்த காலேஜில் பாருங்கள் வேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னுக்காக வந்து பண்ணுற ஒரு சேனல் வந்து கிடையாது. ஃபன்னுக்காக நிறைய வீடியோக்கள் பண்ணலாம், ஆனால் வந்து சும்மா வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை விதைக்க நான் வந்து என்றைக்குமே விரும்ப மாட்டேன். என்னோட சேனல் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து இன்னைக்கு வரையும் ஒரு விஷயத்தினால நான் வந்து பயனடைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்தை இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுவேன் ஒழிய சும்மா வந்து இல்லாத பொல்லாத விஷயத்த என்னைக்குமே வந்து ஷேர் பண்ணது கிடையாது. மேபி பயனடையாத விஷயமா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்க்ளைமர் போட்டுருவேன் ஒழிய என்னைக்குமே நான் வந்து பெனிஃபிட் அடையாத ஒரு விஷயத்த நான் என்னைக்குமே வந்து ஷேர் பண்ண மாட்டேன், சரிங்களா? இதுதான் என்னை பார்த்து அவங்க கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி அப்படின்னா அவங்களுக்கு சொல்ற பதில் இது. இதே பொதுவாக இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க, எல்லா யூடியூபர்ஸையும் பார்த்து இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே வாழ்க்கையில எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த தொட்டு பார்த்துக்கணும், ஒரு டைமாவது தொட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர் பேசியிருக்கலாம், மேபி ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், சரிங்களா? அது உங்களோட ஒரு ஒப்பீனியன். அவங்களோட ஒப்பீனியன் பொறுத்த வரையும் அவங்க அந்த விஷயத்த கரெக்டான விஷயத்த தான் மக்கள்
மக்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அந்த வீடியோ மேக் பண்ணுறாங்க சரிங்களா. முக்கியமாக அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா. முக்கியமாக என்னையே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 60வது டேக்கு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணாதான் நிச்சயம் சரிங்களா. இந்த டேக் வந்து அடுத்த டேக் போலங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு டேக்குமே பார்த்து தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு பயந்து பேசி தான் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறேன் சரிங்களா. ஒரு சின்ன சேனல் தான் என்னோட சேனல், ரொம்ப மிடில் சேனல் தான் என்னோட சேனல். ஆனால் ரொம்ப பெரிய சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக தான் வந்து மக்களுக்கு அந்த வீடியோவை வந்து கொண்டு வராங்க. இல்லாத விஷயத்தையும் சொல்லலாம், பொல்லாத விஷயத்தையும் சொல்லலாம், உண்மையாகவும் சொல்லலாம். ஆனால் அந்த வீடியோ எப்படி ரீச் ஆகுது உண்மையை இப்போ வந்து ஒரு அன்னாசி பழத்தை எப்படி பதியம் போடுறது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஆனால் அந்த விஷயம் வந்து போகாது. இதே இந்த அன்னாசி பழத்தை வச்சு மேஜிக் பண்ணுற வீடியோ ட்ரெண்ட் ஆகும். இதுதான் விஷயம். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லாத பொல்லாத விஷயங்கள் எதுக்கு வெளியில் அதிகமாக வருது? ஏன்னா அந்த விஷயங்கள் தான் வளருது. உண்மையான விஷயங்கள் வளர மாட்டேங்குது. ஏன் நெகட்டிவை நீங்கள் ஆதரிக்கிறீங்க? உண்மையை பாசிட்டிவ் ஏன் ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்? இதே கேள்வி உங்கள்கிட்ட நான் வந்து கேட்கட்டுமா? பொதுவாக ஒரு யூடியூபராக எல்லா யூடியூபருக்காகவும் இந்த விஷயத்த நான் வந்து அவங்க சார்பெல்லாம் வந்து நான் கேட்குறேன் சரிங்களா. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து. ஒரு வீடியோ அவங்க எடுக்கிற இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்தவரை எனக்கு இந்த விஷயம் உண்மையானது. இந்த வீடியோவை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களோட மனநிலை எப்படியோ அவங்கள பொறுத்தவரையும் இந்த விஷயம் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான அவங்க டிசைட் பண்ணுறது தான். யாரையும் வந்து இல்லாத பொல்லாதையெல்லாம் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட முடியாது சரிங்களா. அவங்களுக்கு அவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லையாங்கிறது தான் அந்த விஷயம் சரிங்களா. இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். இந்த கேள்வி என்னை பார்த்து கேட்குறாங்களா இல்லை மற்றவங்கள பார்த்து கேட்குறாங்களான்னு எனக்கு வந்து தெரியல. எல்லாருமே வியூஸ்க்காக தான் வீடியோ போடுறாங்க, நானுமே வியூஸ்க்காக தான் வீடியோ போடுறேன். வியூஸ் போச்சு அப்படின்னா எனக்கும் வந்து லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்த தொட்டு பார்த்துட மாட்டோமா? இன்னைக்கு இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிடாதா அப்படிங்கிற ஒரு கனவு உலகத்தில் தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். சும்மாலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா. வேற ஒன்றுமே இல்லை. தயவுசெய்து இப்படி தப்பாக நினைக்காதீங்க. அதில் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ பேர் ரொம்ப வந்து கொச்சையான வீடியோஸ்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அருவருப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து ஆதரவு கிடைக்குதுல்ல. எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஏன் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை நினச்சி பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு அது ஒரு நாள்? சொல்லுங்கள். சாரி காய்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே எமோஷ்னலாகவும் கொஞ்சம் ஆங்கிரியாகவும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் எமோஷ்னல் டாபிக் தான் எடுக்கணும்னு நினச்சேன். எடுத்தோடனே வந்து ஆங்கிரிக்கு வந்து நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மனசு சங்கடப்பட்டுருந்துச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து பிகினராக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அவங்களோட கமெண்ட்லாம் வந்து படிக்கும்போது அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நான் அவங்க சேனலில் என்ன வீடியோஸ் போட்டிருக்காங்க, அவங்க சேனலில் நல்ல வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நான் சரிங்களா. அவங்களுக்குலாம் முடிஞ்ச வரையும் என்னால் முடிஞ்ச ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது அவங்க எந்த ஒரு விதத்துலையும் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை பண்ணணும்னு தான் நான் நினச்சி இப்படி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கேன் சரிங்களா. நிறைய யூடியூபர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இதை மாதிரியான கமெண்ட்டெல்லாம் நினச்சிலாம் பயந்துடாதீங்க. இதை விட எவ்வளோ கேவலமான கமெண்ட்லாம் எனக்கு வந்து லைவில் வந்து வரும். நார்மல் வீடியோவில் கூட மேக்ஸிமம் வராது. லைவில் ரொம்ப வந்து எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து என்னை பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. நீங்களும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உங்களோட நோக்கம் என்ன? சேனலை மானிட்டேஷன் பண்ணணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகணும், 1000 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் $100 ஆட் ஆகி நம்ம ரெவென்யூ எடுக்கணும். அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸோடு போங்க. நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் சரிங்களா. தயவுசெய்து ஏதாவது அந்த கமெண்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்க்ரீனில் வந்து பிளர் பண்ணியிருக்கேன். அந்த ஐடியை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள எதுவும் ஆங்கிரியாக நீங்கள் எதுவும் ரிப்ளை கொடுக்கக்கூடாது சரியா. ஓகே, இப்போ எமோஷ்னலான விஷயம் பார்த்துருவோம். என்னென்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கேட்டேன் இல்லையா, இதுதான் எமோஷ்னலான விஷயம். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். 10 இயர் பேக்குன்னு நினைக்கிறேன். 10 இயர் பேக். ஆமாம், நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியில் வந்து சாரீ, அப்புறம் என்னோடய காலேஜ் ஃபீஸ்க்காக கொஞ்சம் அமௌண்ட்டு, கொலுசு, வளையல், செயின், கம்மல், இது மாதிரி ஒரு சில கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் எனக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். முக்கியமாக இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் சரிங்களா, யாரை டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சுருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது சரிங்களா. நீங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃபை நீங்கள் மதிச்சிங்களா இல்லையா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் லைஃப்பில்.
அடுத்தவங்ககிட்ட நம்ம ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறத விட நாம் நம்ம செல்ஃபில் வந்து கரெக்டாக இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அடுத்தவங்களுக்கு நீங்கள் 1000 செய்யுங்க, அவங்க உங்களுக்கு 1000 செய்யட்டும். நீங்கள் அவங்க செய்கிறீங்க, அவங்க உங்களுக்கு செய்வானுங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களோட தேவைகள்லாம் என்றைக்கு நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு படி எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஏன்னா சின்ன வயசில் அம்மா வந்து வீட்டு வேலைக்கெலாம் அங்கங்கன்னு போவாங்க. அவங்க கூட போகிறது, அங்கே போகும்போது ஏதாவது 1-2 வேலை கொடுப்பாங்க. அந்த வேலையினால அங்கே இருக்கிறவங்க ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. அது வீட்டு செலவுக்கு, அதுக்கு இதுக்கு, அம்மாவுக்கு மெடிசனுக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அம்மா இருந்த வரையும். அம்மா இறந்ததுக்கப்புறம் யாருக்கிட்ட போய் கேட்குறது, என்ன ஏதுன்னு ஒரு பேடு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணி நான் வந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, அதுக்கு எல்லாரும் சாரீ கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட சாரீ இல்லை, அப்போ அம்மா இறந்துட்டாங்க. யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரில. எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு சாரீ வேணும்னு கேட்டேன். இல்லை என்கிட்ட சாரீ இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து மனசு சங்கடப்படுற மாதிரி பேசிட்டாங்க, மூஞ்சால் அடித்த மாதிரி. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்போது அந்த டைமில் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போவே இல்லை. சாரீ இல்லை அப்படிங்குமே நான் போவே இல்லை. அப்படி வந்து ஓசியில் சாரீ வாங்கி கட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு யார்கிட்டையும் கேட்கல, எதுவும் பண்ணலை. ஃபஸ்ட்டு மந்த் வந்த சேலரியில் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் சித்தப்பா சித்தியை கூட்டிகிட்டு போயிட்டு சென்னை சில்க்குன்னு நினைக்கிறேன், ஆமாம் சென்னை சில்கில் போயிட்டு இந்த சாரீ வந்து எடுத்தேன். ரொம்ப ஆசையாக எடுத்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரனில் எனக்காக ஒரு கொலுசு வாங்கினேன். எனக்கு வந்து சின்ன வயசில் என்னென்ன ஆசைகளாக இருந்துச்சோ அப்படியே படிப்படியாக அம்மா இருக்க வரையும் அம்மாவுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபேமிலிக்காகவே நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்னோடய படிப்புக்காக அந்த இயர் நான் வந்து படிக்கலை. ஸ்கூல் முடித்த உடனே அந்த இயர் வந்து படிக்கலை, வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு இருந்தேன். உடனே வந்து காலேஜ் நெக்ஸ்ட் இயராவது நம்ம வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கோல் செட் பண்ணி அந்த இயரே வந்து நிறைய ட்ரஸ்ட்லேருந்து நான் எடுத்த மார்க்குக்கு காலேஜ் சீட் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. ஆனால் வீட்டில் சப்போர்ட் பண்ணலை. உடனே இமீடியட்டாக செல்ஃபாக ஒரு முடிவு எடுத்தேன். நாம் அடுத்த வருஷம் வந்து காலேஜ் படிக்கிறோம், நாம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணி அடுத்த வருஷமே வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலயமா 2 ட்ரஸ்ட்லேயுமே ஒன்று வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் கிடச்சிது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் அட்மிஷன் வந்து கிடச்சிது. எங்கள் அப்பா எம்ஜிஆர் ஜானகியில் தான் வந்து சேரணும் அப்படின்னு பிடிவாதமாக நின்னார். சரி ஓகே, அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்போன்னு எம்ஜிஆர் ஜானகியில் சேர்ந்துக்கிட்டேன். அப்புறம் பார்ட் டைமாக வேலைக்கு போனேன், ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். ஏதோ ஏன்னா தானே போச்சு. எதுக்கு இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இந்த சாரீ வேர் பண்ணது மொத்தம் 2 டைம் தான். ஒன்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு, இன்னொன்று என்னோட காலேஜ் ஃபேர்வெல் டேக்கு. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லைஃப்பில் வந்து இது இழந்த மாதிரி. அம்மா வேறு இறந்து போன டைம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு யார்கிட்ட போயிட்டு என்ன போய் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல, ஒன்றுமே புரியல. ஏதோ அதான் பெற்ற தாயை பறி கொடுத்துட்டோம்னாலே அவ்வளோதான் இல்லையா? இது ஒன்றுமே புரியல எனக்கு. நொந்து போயிட்டு ஒரு இந்த சாரீ வேர் பண்ணிவிட்டு மிரரில் கூட நான் வந்து என்னை பார்க்கலன்னா பார்த்துக்கிங்க. அவ்வளோ வந்து சங்கடத்தில் இருந்தேன், அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன். ஒரு ஹாப்பினஸே இல்லை ஃபஸ்ட்டு மந்த் சேலரியில் வந்து இந்த சாரீ வாங்கினது. ஆனால் இன்றைக்கி இந்த சாரியை என்னோடய பீரோ திறக்கும்போது நிறைய சாரீ இருக்குது. அந்த சாரியில் இது மட்டும் எனக்கு ஸ்பெஷலாக தனியாக தெரிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக வந்து ஒரு பொருள் வாங்கணும் இல்லையா? ஏன்னா எப்படி வந்து நம்மளை அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் இந்த சாரீ பின்னாடி எப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லையா? அதனால் அந்த சாரியை கொண்டு பார்த்தோன்னே நம்ம தோணுச்சு. சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நம்மளோட சேனலில் ப்ரீ ஷூட் இருக்குது, அப்புறம் லாக் எடுக்க வேண்டியது இருக்குது, இதுக்கு வேர் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக என்னோட மிரரில் எப்போதுமே மேக்ஸிமம் மிரரில் பிஃபோர் மேரேஜ் உட்காந்துருக்க மாட்டேன். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக மிரரில் தான் நான் உட்காந்துருக்கேன். சரி வச்சு வரேன். ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக மிரரில் தான் டைம்ஸ் ஓடிட்டு இருக்கு. மிரரில் நின்றுட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உங்கள் லைஃப்லாம் நீங்கள் ஓடணும் சரியா? உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக, முக்கியமாக உங்களோட ஃபேமிலிக்கு சரியா, உங்களோட ஃபேமிலிக்காகவும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காகவும் நீங்கள் ஓடி தான் ஆகணும். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஓடிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கப்புறம் அன்றைக்கி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த சாரீ வேர் பண்ணும்போது. இந்த சாரீ இன்றைக்கி நான் வேர் பண்ணும்போது எனக்கு ஹஸ்பண்ட், என்னோட 3 குழந்தைங்க,
எங்கள் 2 பொண்ணு ஒரு பையன் அப்படி இருக்காங்கன்னு நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கடவுள் எப்படி ஒரு லைஃப் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி பார்க்கும்போது வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட மட்டுமே பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு வசந்த காலமும் பிறக்கும்ங்கிறதுக்கு நான் மட்டும்தான் உதாரணம். பல உதாரணங்கள் இருக்கலாம், ஆனால் நான் எப்போதுமே என்ன தான் உதாரணமாக அதிகமாக வந்து எடுத்துப்பேன். சரிங்களா? அதனால கண்டிப்பாக லைஃப்பில் ரொம்ப நொந்து போயிருக்கீங்கன்னா வருத்தப்படாதீங்க. ஃப்யூச்சரில் ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு நினச்சிக்கிங்க. ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.